ஹலோ நண்பா. சிஎன்சியோட ஹிஸ்ட்ரி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் களிமண்ணை கையால் ஷேப் பண்ணி பானை செஞ்சாங்க. ஆனால் காலப்போக்கில் அயன், ஸ்டீல் மாதிரி ஹார்ட் மெட்டீரியலையும் ஷேப் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் லேத் மிஷின். லேத் மிஷினில் ஷாஃப்ட்டு, ராடு மாதிரி ரவுண்ட் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனால் ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ஸ்லாட் மாதிரி ஷேப்பெல்லாம் லேத்தில் பண்ண முடியல. அதனால தான் மில்லிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த மிஷின்லையும் ஆப்ரேட்டர் தான் ஹேண்டிலை சுற்றி டூலை மூவ் பண்ணி மெட்டீரியலை கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் எக்ஸாக்ட் சைஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரொடக்ஷனுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. கம்ப்யூட்டரை மிஷினோட கனெக்ட் பண்ணாங்க. இப்போது ஆப்ரேட்டர் எல்லா மூமெண்ட்டையும் கையால் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ப்ரோக்ராம் மூலமாக மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மிஷின் எங்கே மூவ் ஆகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், எவ்வளோ மெட்டீரியல் கட் பண்ணணும்னு எல்லாமே ப்ரோக்ராம் டிசைட் பண்ண ஆரம்பித்தது. இதோட ரிசல்ட்டாக தான் ஒவ்வொரு பார்ட்ஸும் சேம் சைஸ், சேம் குவாலிட்டி, சேம் அக்யூரசி எல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார், பைக், ஏர்க்ராஃப்ட், மொபைல், இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் எல்லாமே சிஎன்சி மிஷினில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா மேனுவல் மிஷினுக்கு கம்ப்யூட்டர் பிரெயின் கொடுத்தது தான் சிஎன்சி. மேலும் சிஎன்சி டிப்ஸுக்கு சிஎன்சி தமிழனை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள்.